நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 88 லக்கி ஸ்டார் இருக்குது. கரீனா உன்னை நம்பி தாண்டா 1000 டைமண்ட் மொய் வைக்கிறேன் கொடுத்துட்றான்னு சொல்லி விஷ் பண்ணோம்னா அடே கொடுத்துட்டீங்களா கங்க்ராச்சுலேஷன். ஏன் நம்ப முடியலடா அடே இருங்க கண்ணத்தை கிளிப்போமா வலிக்குது உண்மையிலே கொடுத்துட்டான். ஏய் எங்கடா டோக்கனை கொடுங்கடா அது பச்சை கலர் எடுத்துருவோம். இன்னொரு 200 கொடு எங்கே கொடுத்துட்றா அடே இன்னொரு 400 டைமண்ட் இருக்குது அதை வச்சு எடுக்க முடியுமா? 76 டோக்கன் இருக்குது. இன்னொரு வேணுமே 50 வேணுமே கொடுக்கல அடே அடுத்து 26 சொல்லி வச்சோமா ட்ரிபிளார் மாதிரி டோக்கன் கொடுத்தீங்கன்னா எங்கடா போகிறது? 216 டோக்கன் தான் இருக்குது. அடுத்து ஒரு 1000 டைமண்ட் மொய் வைக்க கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றா பண்ணுவோம் ஏன்னா அதிகமாக பண்ண தேவையில்லை. நமக்கு 5 இது ஒரு 5 டோக்கன் பக்கம் தான் தேவை. இங்கே அடுத்து கொடுத்த 20 எந்திரிச்சு இன்னொரு 5 கடவுளே அஜித்தே கொடுத்துட்டான் 2 கொடுத்துருக்கான். இன்னொரு 3 1 இன்னும் ஒரு ஸ்பேர் ஒன்று கரெக்டாக 50 லக்கி ஸ்டரி. இங்கே எங்கே 25 பச்சை கலரை நல்லாவே இருக்க மாட்டேடா கரீனா. போக்கரை கொடுத்துட்டு மஞ்சளை கொடுத்துட்டு பச்சைக்கு ஏமாற்றிட்ட பார்த்தியா நீயே ஒன்றெல்லாம் என்ன சொல்கிறது சோத்தில் வச்ச வசூல் கொள்ளண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்துடலாமா ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுது. வாங்க இருந்தாலும் பிளாக் டிஷர்ட் ஒரு பக்கம் போவோம். இருக்கிற டைமண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டேன் கொடுக்கல 2வது போட்டேன் டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறான். டே என்னடா 14 டோக்கன்லாம் கொடுக்குறீங்க 15 என்னடா சொல்லி வச்ச மாதிரி டோக்கன் கொடுக்குறீங்க. மொத்த டைமண்டும் காலி அவ்வளோதான். 47 லக்கி ஸ்டார் 48 லக்கி ஸ்டார் பக்கம் வந்துருச்சு. இருங்க இன்னொரு 1000 டைமண்ட் போட்டு வந்துட்டு இந்த சட்டை எடுத்துடலாமா இது போடுங்க இருங்க மறுபடியும் 1000 டைமண்ட் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பிளாக் டிஷர்ட் எடுத்தே ஆகிறோம். ரொம்ப நாள் கனவு பிளாக் டிஷர்ட் கொடுத்துருவானா எங்கே போடுவோமா போடு எங்கே டே என்ன 14 அடே கொடுத்துட்டா பரவாயில்ல. நமக்கு இது 68 லக்கி ஸ்டாரில் கொடுத்துருக்குறான். அடே நாசமாக போனவனே அதுக்குன்னு ஏன்டா டோக்கனை கம்மியாக கொடுத்துட்டு டக்குன்னு இதை கொடுக்குறானுங்க பண்டில். டோக்கன் அதிகமாக கொடுத்தா கூட சந்தோஷமாக இருக்கணும். இந்த பிளாக் சட்டை எடுத்துடலாமா? கருப்பு சட்டை செம்மையாக இருக்குது. பிளாக் டிஷர்ட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். 96 டோக்கன் இருக்குது. அது 120 டோக்கன் தான். இருந்தாலும் அந்த பண்டில் எடுக்கலாமான்னு ஒரு ஆசை. எதுக்கு ஸ்பின் பண்ணலாம் இந்த டைமண்டை பார்த்து இதுக்கு ஒரு 600 கொடுத்து பார்ப்போம் டோக்கன் கிடச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 90 டோக்கன் வந்துருச்சு. சரி எம்பி ஃபாட்டிக்கு பண்ணலாமா எதுக்கு பண்ணலாம் பிளாக் டீ சட்டிக்கே பண்ணி அதை எடுத்துடலாமா? கன்ஃபியூஸாக இருக்கே எங்கடா டே இருடா வரண்டா லேட்டாக வரண்டா எதுக்கு எப்போ தான் இன்வைட் பண்ணுவானுங்க இருங்க பிளாக் டீ சட்டிக்கே போட்டாச்சு. எங்கே ஆடா பாவீங்களா 115 டோக்கன் இருக்குதுடா என்கிட்ட. இன்னும் ஒரு 5 டோக்கன் கொடுத்துருந்தா கடன்காரங்களா அவங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன். அடுத்து ஒரு 1000 டைமண்டை போட்டு வந்துட்டாங்க எம்பி ஃபாட்டி எடுக்கிறதுக்காகவே. எங்கே இந்த முறை நம்ம அந்த பச்சை கலராக ப்ளூ கலர் தாங்க அது ஏதோ ஒரு கலரு 2 கலந்த கலரை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போட்டால் எங்கே ஒத்தையாகவே கொடுப்பான் போல் நாசமாக போனேன். 17 டோக்கன் தான் கொடுக்குறேன். அடுத்த ஸ்பின்லேயாவது கொடுங்கடா ரெட்டையா ஒரு டோக்கன் தான் அதை விட கூட கொடுக்குறேன் மனசாச்சு என்னடா சொல்கிறது உங்களை. இப்போயாவது 2 115 லக்கி ஸ்டார் போயிடுச்சுடா. எங்கே ஒத்த ஒன்றுமே கொடுக்கல. அடுத்த ஸ்பின்னு கடவுளே கொடுத்துரு எங்கே பரவாயில்ல 2 1 1 1 2 1 10 அப்பாடியோ இந்த டோக்கன் தான்டா. ஏன்டா எப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன் அப்போ தான் இன்வைட் பண்ணுவீங்களாடா எங்களை இருங்கடா ஒரு ஓரமாக. எங்கள் அடுத்த ஸ்பின்லேயும் ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. 2 பரவாயில்ல. இந்த முறைப்படி 21 டோக்கன் வந்துருக்குது கொடுத்த டைமண்டுக்கு. இங்கே பச்சை கலர் எடுத்துடலாமா இல்லை இதே எடுத்து வச்சிடலாமான்னு தெரியலையா. இது ஒரு ஸ்பின் இருந்துச்சு போட்டு விட்டாச்சு. கடைசியாக ஒரு டைமண்டு எதை எடுக்கலாங்கிற கன்ஃபியூஸாக இருக்கே. எங்கே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 210 டோக்கன் இருக்குது. பச்சை கலரே எடுத்து வச்சிடலாமாச்சி சிவப்பு கலரை எடுத்துடலாம். வாயிலாம் வளர்ந்துங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். சிவப்பு கலரே எடுத்து வச்சாச்சு ஃபைனலி. நம்மக்கிட்ட இப்போ 3 போக்கர் இருக்குது. இந்த பச்சை கலருக்கு இன்னும் 25 ஸ்பின் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு 5 நாளாக டைமண்ட் சேர்த்து வச்சு டெய்லியும் ஸ்பின் பண்ணி எப்படியும் மெம்பர்ஷிப்லேயே எடுத்துடலான்னு தோணுது. அடுத்த நாள் வீடியோ இது எப்படி சொல்கிறது உங்களுக்காக. அதுக்கடுத்து வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து ஆட் பண்ணேன். எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 5 நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அந்த லக்கி ஸ்டார் பார்த்தீங்களா 96 பக்கம் வந்துருச்சா. அந்த 5 நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத காரணத்தினால தான் அப்படி வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் லாஸ்ட் ஸ்பின்னில் தான் கொடுப்பேன்னு எழுதி வச்சுருக்கான் போல் எனக்கு. எனக்கு 98 இப்போ 99 என்ன சொல்கிறது கரீனாவை நான் எதுவுமே சொல்ல முடியாது. லாஸ்ட் ஸ்பின்னுக்கு அடுத்த நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் இதுக்காக. எப்படி சொல்கிறது இந்த ஒத்த டைமண்டுக்காக அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கு ஸ்பின் பண்ணேன் தெரியுமா. அதை கடைசி ஸ்பின்னில் போயிட்டு அதை எடுக்கும்போது நம்ம 4 போக்கர் எடுத்துட்டோங்கிற சந்தோஷப்படுறதா இல்லை தேவையில்லாமல் டைமண்டை ஏமாந்துட்டோங்கிறது வருத்தப்படுறதாங்கிறத எனக்கு தெரியலை.